போது அஜித் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நீங்க உள்ள போயிடலாம் சார். அப்படியே கை காட்டுங்க சார். சார் கை காட்டுங்க சார். என்ன தலைவலி சார். சார் கை காட்டுங்க சார். கொஞ்சம் திரு அஜித் வாக்களிச்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 7 மணிக்கு தான் எலெக்ஷன் அஃபிஷியலாக. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் கருதி அங்கே பெருமளவுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் செய்தியாளர் கூடலாம் கூடியிருக்கு. அங்கே இந்த வாக்குச்சாவடிக்கு சம்மந்தம் இல்லாத அவருடைய ரசிகர்கள்லாம் அவரை பின்தொடர்ந்து கடந்த தேர்தலை விட கூடுதலாக வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸோ ஒரு சாதாரண சூழலுக்கு இந்த வாக்கு மையத்தை கொண்டு வரத்துக்காக மேபி இந்த போலிங் ஆஃபீஸருடைய ப்ரெரோகேட்டிவ்ல அவர் ஏர்லியாக வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் 7 மணிக்கு தான் இன்னும் நீங்கள் தெரியல, நம்ம கவுண்ட் டவுன் பார்க்கலாம். இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. தேர்தல் தொடங்கக்கூடிய நேரத்துக்கு 4 நிமிஷம் இருக்குது. ஆனால் திருவான்மியூரில் அவர் இந்த நேரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது உலகறிந்த ரகசியம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ரிப்பீட் மோடில் நம்ம